திருச்செந்தூர் முருகன் கோயிலின் கதை முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த பின் தன் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சிவபெருமானை வழிபட்ட தலமே திருச்செந்தூர் ஆகும். இது முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக கருதப்படுகிறது. கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள இந்த கோயில் முருகனின் வீரதீர செயல்களின் நினைவாக போற்றப்படுகிறது. திருச்செந்தூர் முருகன் கோயில் வரலாறு. 1. சூரபத்மன் வதம். முருகன் சூரபத்மன் என்ற அசுரனை வதம் செய்த பிறகு தனது வெற்றிக்கு நன்றி செலுத்த சிவபூஜை செய்ய விரும்பினார். இதற்காக அவர் தேர்வு செய்த இடம் திருச்செந்தூர். 2. கடற்கரை தலம். திருச்செந்தூர் முருகனின் 6 படை வீடுகளில் கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள ஒரே தலம். மற்ற 5 வீடுகளும் மலைகளில் அமைந்துள்ளன. 3. கோயில் அமைப்பு. 157 அடி உயரமுள்ள இக்கோயில் 9 தளங்களை கொண்டது. 4. திருவிழாக்கள். ஐப்பசி மாதத்தில் நடைபெறும் சூரசம்ஹாரம் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. மற்றும் 5. திருவிளையாடல்கள். திருச்செந்தூரில் முருகப்பெருமான் நிகழ்த்திய பல திருவிளையாடல்கள் உள்ளன. அவற்றில் ஒன்று கடலில் மூழ்கிய முருகன் சிலையையும் நடராஜர் சிலையையும் கனவில் தோன்றி முருகப்பெருமானை கண்டறிய செய்த கதை. திருச்செந்தூர் கோயிலின் முக்கியத்துவம். 1. அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை. திருச்செந்தூர் முருகனின் 6 படை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக கருதப்படுகிறது. 2. முருகனின் வெற்றி சின்னம். சூரபத்மனை வென்றதன் நினைவாக இந்த கோயில் போற்றப்படுகிறது. 3. பிரார்த்தனை தலம். குழந்தை பாக்கியம், குருவருள், வேலைவாய்ப்பு போன்ற பலவிதமான வேண்டுதல்களுக்காக பக்தர்கள் இங்கு வந்து வழிபடுகிறார்கள். 4. சக்தி வாய்ந்த தலம். திருச்செந்தூர் முருகன் கோயில் சக்தி வாய்ந்த தலமாக கருதப்படுகிறது. 5. தல யாத்திரை. திருச்செந்தூர் செல்வது ஒரு புனித யாத்திரையாக கருதப்படுகிறது. மற்றும் 6. சக்தி வாய்ந்த பரிகார தலம். இங்கு வந்து வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும், பிரச்சனைகள் தீரும் என்று நம்பப்படுகிறது. திருச்செந்தூர் முருகன் கோயில் முருகனின் வீரத்தையும் பக்தியையும் பறைசாற்றும் புனித தலமாகும்.